பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வியானா எஃப்ஜேக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. வெளியே போட்டுனா எங்க அம்மா எல்லாம் என்ன போட்டு அடிப்பாங்க போல இருக்கே, எனக்கு வெளியே ஒரு பெரிய சம்பவம் இருக்குது போலேன்ற மாதிரி ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இவங்க தான், பெஸ்ட் டீச்சர் அப்படின்னும் போது நானே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி ஒரு நபர் செலக்ஷன் பண்ணாங்க. அதை தாண்டி அரோரா அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல நடந்த சில விஷயங்களை போட்டு கொடுத்துருக்காங்க பார்வதி கிட்ட. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துருவோமே. வணக்க மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் மக்களே. அதை மறந்துடாதீங்க ஐயா, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். லைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் வியானா வந்து கிச்சன் ஏரியாவில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிச்சன் டீம் இல்லையா, அப்போ வந்து இவர் வந்து இப்படி தோல்ல சாய இது பண்ண, அதில் குறிப்பாக எப்படி பண்ணியிருப்பாருன்னா, வியானா இப்படி இருப்பாங்க, இப்படி வந்து இப்படி இப்படி அமுக்குவார் பார்த்தீங்களா, கையை வச்சு இப்படி ஹோல்டு பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்தது, அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வியானா சொல்கிறாங்க, வெளியே போனால் எனக்கு செம்ம அடி இருக்குது, எனக்கு செம்ம திட்டு இருக்குது போல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படி திட்ட போகிறாங்க, ஏன் அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி உடனே கனி கேட்குறாங்க. இல்ல, நான் வெளியே போயிட்டு போனு கூட பேசுறது கூட லிமிட்டட் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட தான் பேசுவேன், என் அண்ணனை கூட கட்டி பிடிச்சது கிடையாது, இங்க வந்து இந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும், விக்ரம் கூட கட்டி பிடிச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எங்க அம்மா எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் அந்த எங்க அண்ணனை கூட கட்டி பிடிச்சது இல்லைன்றத சொல்றாங்க. ஆனா இங்க பண்ற விஷயங்கள்லாம் வந்து அப்படியா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் யாரா இருந்தாலும் வரதா செய்யும். அதனால கண்டிப்பா எங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. பட் பரவாயில்ல, வெளியே போனா உங்க அம்மாவை உன்னை புரிஞ்சுப்பாங்க, அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. அப்புறம் நம்ம எஃப்ஜே கூட உட்காந்து பேசலாம் அப்படின்றதையுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரைட்டு, சிறப்பா அடுத்து வந்து பேசி ஒரு முடிவு எடுக்க போறாங்களாம். என்ன முடிவுன்றது தெரியல, ஒரு நல்ல முடிவா எடுத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து அரோரா மற்றும் பார்வதியோட டிஸ்கஷன். அதில் குறிப்பாக இந்த டாஸ்கில் நடந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது ஒரு விஷயம், யார் தான் லெட்டர் எழுதுனாங்கன்னு தெரியல அப்படின்னும் போது விக்ரம் சொல்றாரு, இல்லை பார்த்து எழுந்து அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம் பாரு, கொஞ்சம் டீட்டெயிலாக யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சில விடைகள்லாம் கிடைக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படி டிஸ்கஷன் போகும்போது தான் அரோரா அந்த முன்னாடி நடந்த டாஸ்கோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்றாங்க. ராஜாங்கம் டாஸ்க்ல நான் வந்து உன்னோட அரசாங்கத்துக்கு வாங்கணும்னு நான் யோசிக்கல, அது முழுக்க வந்து வேணும்னது வியானா தான் அந்த அரசாணைக்கு வரணும், அதை சாரி கேட்கறத வச்சு ஒரு பிளான் பண்ணலான்னு நான் அந்த அரசாங்கத்துக்கு போறதுக்கு தான் முயற்சி பண்ண விக்ரம் சைட்ல. அங்க போயிட்டு அங்க ஒரு பிளே பண்ணலான்றது தான் என்னோட ரோல். ஆனா உன் அரசாங்கத்துல வச்சு இது பண்றதெல்லாம் வியானா தான். ஆனா அவ்வளோ சொல்லிட்டு அது கொஞ்சம் வேற மாதிரி போனவொன்னே சைலண்ட் ஆயிட்டு அப்படியே உட்காந்துட்டா வியானான்னும் போது பார்வதி ஷாக்காராங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்ற மாதிரி பார்வதியோட ரியாக்ஷன். இதுல திவாகர் கிட்ட எப்படியாவது சாரி வாங்க முடியுமா? அவர் சாரி சொல்லிட்டாருன்னா அதிசயம், சாரி வாங்குறதா ரொம்ப கஷ்டம், அதுவும் எப்படி பிளான் பண்ணீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு தெரியல, வேற ஆப்ஷன் இல்லை, அந்த ஒரு ஆப்ஷன் வச்சு தான் பிளே பண்ண முடியும் பாரு, வேற என்ன பண்றதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு அங்க சில விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியா வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதுல போயிட்ட உடனே பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் டீச்சரை செலக்ட் பண்ணோம். அதுக்குள்ள ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காரு. மக்களோட பார்வையில், ஆடியன்ஸோட பார்வையில யார் வந்து இது வந்து டாஸ்க் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை சொல்லணும். அமித் வந்து விக்ரம் ஒரு அந்த லாட் ஆஃப் இன்வால்மெண்ட் இருந்தது, ஸ்டடீஸாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், அதில் முழுமையாக வந்து கேரக்டரில் பிளே பண்ணாரு. ஆனால் பிரேக் பண்ணல. ஸோ அந்த கேரக்டரே பிரேக் பண்ணாமல் கண்டினியூஸாக பிளே பண்ணி அவருடைய நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஷோகேஸ் பண்ணாருன்றதால எனக்கு விக்ரம் தான் எனக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அடுத்து கனி வராங்க. விக்ரம் சில விஷயங்கள்ல அவர் இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும் நிறைய காமிச்சாரு, போராட்டமாக இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. ஆனால் அந்த சண்டை போட்டால் கூட ஒரு விதமான நியாயமான சண்டையாக தான் இருந்துச்சு. இப்போ பல பேர் சண்டை போட்டாலுமே அதில் அநியாயம் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த நியாயத்தின் அடிப்படையில் அவர் சண்டை போட்டாரு, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு நின்னாரு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு படிக்கிற பையன் எப்படி இருந்தானோ அதுதான் விக்ரமோட ரோல் இருந்துச்சு முழுக்க முழுக்க அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பிரஜன் வராங்க. ரம்யா, என் ஸ்கூல்ல பல தரமான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே அங்க திருக்குறளை அழகா பயன்படுத்தி அதை கத்துக்கிட்டுதான் இருக்கட்டும், படிக்கணும்ன்ற ஆசை வருதுன்ற மாதிரி முன்னுக்கு வந்து படிச்சதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ரம்யா பக்காவா பண்ணியிருக்காங்க, என்னுடைய ஓட்டு ரம்யாக்கு அப்படின்றத போட்டார். அடுத்து எஃப்ஜே, ஸோ இங்கே ஒரு அதர் லாங்குவேஜ் பர்சன் வந்து இங்கே தமிழை படித்து கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம பெருமையாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம், அதுதான் இந்த தமிழோட பெருமை. அதனால் ரம்யாவை நான் சொல்கிறேன், அழகாக இருந்துச்சு. அதை காண்டி இன்னைக்கு ஒரு டாஸ்கில் கூட திருக்குறளை தானா முன் வந்து சொல்லணும்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருந்ததால அவங்க மூலியமா எந்த ஒரு பெரிய பிரச்சனை வரல. ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரம்யா அப்படின்றது வந்துருச்சு. அடுத்து பார்வதி கையில தான். விக்ரமுக்கு 2 ஓட்டு, ரம்யாவுக்கு 2 ஓட்டு. பார்வதி யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க வின்னர் ஆயிடுவாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் நான் சொல்றேன். ஆனா அவனோட டெடிகேஷனை பாராட்டணும். எல்லா டைமும் உட்காந்து ஏதோ ஒரு ரோலா இருக்கட்டும், மீசையில இருந்து ஏதாவது டாஸ்க்ல இது பண்ணுன்ற மாதிரி கண்டினியூஸா யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அதனால அவனுடைய இன்வால்மெண்ட் டெடிகேஷனை பாராட்டியே இருக்கணுன்ற மாதிரி பாராட்டிட்டு பின்னாடியே ஒரு ஆப்பையும் சேர்த்து வைப்போம், அதுதான் பார்வதி அப்படின்ற மாதிரி சேர்த்து ஒன்று வச்சிட்டாங்க. ஆனால் நான் ரம்யாவை சொல்றேன், ரம்யா வந்து வேற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் பிளே பண்ணுன்றதை பிளே பண்றதா இருக்கட்டும். ஸ்கூல்ல நான் போய் படிச்சதே இல்லை, வாழணும் ஸ்கூல் லைஃபை சொன்னாங்கல்ல, அந்த ஸ்கூல் லைஃபை எடுத்துன்னு வந்து அவங்க வாழ்ந்ததா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ண விஷயங்கள்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதனால ரம்யா அப்படின்றது. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மர், பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ரம்யா. அடுத்து டீச்சர்ல 5 பேரும் செலக்ட் பண்ணோம். கமருதீன் வந்து பார்வதி, சாரி கனி. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை மாத்திக்கிட்டு எங்க சேட்டை குழந்தைகளை வந்து மாத்தி ஒரு ஃபன் டாஸ்கா அதை இன்வால்மெண்டா எடுத்துட்டு போன விதம் ஆர்வமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்றதால கனி. அடுத்து திவ்யா வராங்க, பிரஜன். ஸோ ஒரு டீச்சர்ல ஒரு டெம்போலயே இருந்தாரு, எந்த இடத்துலயுமே அந்த ஷிஃப்ட்டும் சேஞ்ச் ஓவரும் தெரியல, கண்டினியூஸா அதை பேலன்ஸ் பண்ணதால நான் பிரஜனை சொல்றேன்ற மாதிரி திவ்யா வந்து பிரஜனை சொல்றாங்க. வினோத் வந்து அமித். ஸோ அவரை பார்க்கவே அந்த ஹேர் ஸ்டைல போட்டு பார்க்கவே அந்த வைரஸ் டீச்சர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தாரு. அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆகிட்டு பாடல் மூலியமா சொன்ன கருத்தா இருக்கட்டும், எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண விதமா இருக்கட்டும்ன்ற மாதிரி கம்ப்ளீட்டா சூப்பரா இருந்தாரு. அடுத்ததாக அரோரா. அரோரா கிட்ட இருந்து இந்த பதில் நானே ஷாக்கு. உண்மையை சொல்லனா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்வதி பண்ணது என்டர்டைன்மெண்டா இருக்கணும். டக்குன்னு கோவப்படுற பார்வதி ரொம்ப ஸ்வீட்டா கேரி பண்ணிட்டு இருந்தா இருக்கட்டும். என்கிட்ட பேசவே மாட்டாங்க, என்னை வந்து தங்கம் குழந்தைகளே அப்படின்னு செல்லமே அப்படின்ற மாதிரி என்னை வந்து வழி இல்லாம என் கூட பேசி ஃபன்னா எடுத்துட்டு போனதா இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சுன்றத பார்வதிக்கான முதல் அங்கீகாரம் கொடுத்ததே அரோரா தான் அப்படின்றது ஹைலைட். அடுத்து வியானா வந்து பிரச்சனை, பிரின்சிபலா ரொம்ப கிரேசியா இருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது வியானா. அடுத்து விக்ரமே கனி. ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்பி இருந்தாங்க. நானும் தமிழ் கிளாஸ்ல ஆடியன்ஸா பார்க்கும்போது அவங்க சொல்ற போது என்ன நான் முழு ஸ்டூடெண்டா உணர்ந்த தருணமே அதுதான். அவங்க திருக்குறள் பேசினதா இருக்கட்டும், இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுல சபரி சொல்லாத போல எனக்கு சமகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு பயங்கர என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போனாங்க தமிழ் வாத்தியார். அடுத்து சுபிக்ஷா, பாரு. ஸோ உங்களுடைய கேரக்டர்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பா பார்வதி எப்போ ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நீங்க ரொம்ப தெளிவா பிளே பண்ணீங்கன்றதால பார்வதி. அடுத்ததாக ஒரு பக்கம் இதுல என்னன்னா கனி 2, பார்வதி 2, பிரஜன் 2. இப்படி எல்லாம் 2-2ல இருக்கா. அடுத்து சாண்ட்ரா வந்தாங்க, பிரஜன். ஸோ போன வாரம் இருந்த பிரஜனுக்கும் இந்த வாரம் இருந்த பிரஜனுக்கும் நிறைய மோரல் கத்துக்கிட்டாரு. கேரக்டரை கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் பண்ணிக்கிறதால பிரஜனுக்கு ஓட்டு போறேன்ற மாதிரி பிரஜனுக்கு ஒரு லீடை கொடுத்துட்டாங்க அங்க சாண்ட்ரா வந்து தான் பிரஜனை லீடு எடுக்க வைக்கிறாங்க. அடுத்து சபரி போறாரு. ஸோ அவர் ஹோம் ஒர்க் கொடுத்ததா இருக்கட்டும், அதுல எஃபர்ட் போட்ட விதமா இருக்கட்டும், ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணதா இருக்கட்டும், பயங்கரமா பண்ணதால் அமித். ஸோ ஆல்ரெடி இங்க பிரஜன் 3 ஓட்டு போயிட்டாரு. அமித், பார்வதி மற்றும் கனி 2 ஓட்டு. ஃபைனலி ரம்யா வந்தாங்க. ஒயில்டு கார்டில் வந்த பிரஜனுக்கும் இப்போ இந்த இருக்கிற பிரஜனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால பிரஜன்ஸ் டிசர்வ்ஸ் டு பி எ பெஸ்ட் டீச்சர் அப்படின்றதாக 4 ஓட்டு பிரஜனுக்கு, 2 ஓட்டு பார்வதி, 2 ஓட்டு கனி, 2 ஓட்டு அமித். ஸோ இதுல ஒரு தண்டகரமோமா அசிஸ்டன்ட் இதுவா இருக்காருல எஃப்ஜேக்கு 1 ஓட்டுமே போடலை அப்படின்றத ஹைலைட்டு. பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரம்யா, பெஸ்ட் டீச்சர் பிரஜன் அப்படின்றதான். அடுத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போயிட்டு இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.